முக்கிய செய்திகள். நாளை பக்ரீத் பண்டிகை. இஸ்லாமிய மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. அண்ணா நூலகத்தை அதிமுக அரசு இடம் மாற்றம் செய்த விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மனு. தமிழக புதிய அமைச்சர்கள் 6 பேர் இன்று பதவியேற்பு. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ₹1 சம்பளத்தில் இவ்வளவு சொத்துக்களை குவித்தது எப்படி? தனி நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவிடம் கேட்க அரசு வழக்கறிஞர் கேள்வி பட்டியல். வணக்கம். விரிவான செய்திகள். நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில், தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை குர்பானி வழங்கி கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நன்னாளில் தனது இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாதோர் இல்லை என்ற நிலை வேண்டும். அத்தகைய புதிய சமுதாயம் மலர்ந்திட ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைத்திடவும், பகுத்துண்டு வாழும் மனிதாபிமான போக்கு மலர்ந்திடவும் இந்த நன்னாள் பயன்படட்டும் என்று கேப்டன் கூறியுள்ளார். பல துறைகளிலும் பின்தங்கி கிடக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒன்றுபட்டு மேம்பாடு அடைந்திட இந்த நன்னாளில் தேமுதிக சார்பில் தனது இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். அன்பும் அறமும் அமைதியும் மனித நேயமும் ஓங்கி ஒளிரட்டும் என்று இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி நாளை பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடல், கடற்கரை, திருவல்லிக்கேணி, பெரியமேடு உள்ளிட்ட இடங்களில் நாளை சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை மாற்றுவதற்கு முதல்வர் ஜெயலலிதா போட்ட உத்தரவு மாணவர்கள், பேராசிரியர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவுக்கு அடிப்படையாக உள்ள ஒரு நூலகத்தை மூடுவதற்கு முதல்வர் ஜெயலலிதா போட்ட உத்தரவு நியாயமற்றது என்று மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கிண்டியில் உள்ள பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயிலும் மாணவர்கள் பயன்பெற அந்த நூலகம் கோட்டூர்புரத்திலேயே இருக்க வேண்டும் என்பது மாணவர்களின் கருத்து. அதிமுக அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பிரபாகரன் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து நூலகத்தை மாற்ற உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் பிரபாகரன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அதிமுக அரசு அப்பீல் செய்ய வாய்ப்பு உள்ளது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தால் தன்னையும் ஒரு மனுதாரராக சேர்த்துக் கொண்டு தனது கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் பிரபாகரன் தனது கேவியட் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இடம்பெறும் 6 புதிய அமைச்சர்கள் இன்று மாலை பதவியேற்க உள்ளனர். அவர்களுக்கு ஆளுநர் ரோசய்யா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆட்சிக்கு வந்ததும் முதலில் அமைச்சர்களின் இலாக்காவை மாற்றம் செய்த ஜெயலலிதா சட்டத்துறை அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையாவை அதிரடியாக நீக்கினார். அமைச்சர்களின் இலாக்காவும் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் 6 அமைச்சர்களை ஜெயலலிதா அதிரடியாக நீக்கினார். சண்முகநாதன், செந்தமிழன், உதயகுமார், சிவபதி, புத்திச்சந்திரன், சண்முகவேலு ஆகியோர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டனர். அவர்களுக்கு பதிலாக மாதவரம் மூர்த்தி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், சுந்தரராஜ், தாமோதரன் மற்றும் திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவரும் பெண் மருத்துவர் ஒருவரால் திருமண மோசடி புகாருக்கு ஆளானவருமான பரஞ்சோதி ஆகிய 6 பேரை புதிய அமைச்சர்களாக ஜெயலலிதா நியமித்தார். இதேபோல் அமைச்சர்களின் இலாக்காக்களும் அதிரடியாக மாற்றப்பட்டன. புதிய அமைச்சர்களான சுந்தர்ராஜுக்கு கைத்தறித்துறையும், பரஞ்சோதிக்கு அறநிலையத்துறையும், காமராஜுக்கு உணவுத்துறையும், ராஜேந்திர பாலாஜிக்கு செய்தி மற்றும் திட்ட செயலாக்கத்துறையும், மாதவரம் மூர்த்திக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டது.
இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சியில் பதவியேற்கின்றனர். அவர்களுக்கு ஆளுநர் ரோசய்யா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் கலந்து கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மும்முரமாக செய்து வருகின்றனர். எந்த வருமானமும் இல்லை, எனவே வருமான வரி செலுத்த முடியாமல் இருப்பதாக முன்பு கூறியிருந்த ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு சொத்து வந்தது எப்படி என்று பெங்களூரு தானி நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க இருக்கிறார்கள். பெங்களூரு தானி நீதிமன்றத்தில் மீண்டும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது. பெங்களூரு தானி நீதிமன்றத்தில் நடைபெறும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக அக்டோபர் 20 மற்றும் 21 தேதிகளில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு ஏற்ப அவரும் 2 நாட்கள் நேரில் ஆஜராகி பெங்களூரு நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். எனினும் இன்னும் கேள்விகள் கேட்கப்பட வேண்டியிருப்பதால் நவம்பர் 8 தேதியும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பெங்களூரு தானி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதிகள் இதனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்ததோடு ஜெயலலிதா பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மீதமுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். எனினும் நவம்பர் 8 தேதி ஆஜராக முடியவில்லை எனில் வேறொரு தேதியில் ஆஜராக பெங்களூரு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவிடம் மேலும் கேட்க வேண்டிய கேள்விகளை அரசு வழக்கறிஞர் தயாரித்து வருகிறார். ஜெயலலிதா சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இல்லாதபோது வறுமையில் வாடினார். எனவே வருமான வரி செலுத்தும் அவசியம் தனக்கு இல்லை என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் பதவி ஏற்று மாதம் ₹1 சம்பளம் வாங்குவதாக ஜெயலலிதா அறிவித்தார். ₹1 சம்பளத்தில் இவ்வளவு சொத்து வாங்கியது எப்படி என்பது உள்ளிட்ட கேள்விகள் ஜெயலலிதாவிடம் கேட்கப்பட உள்ளன. பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் ரத யாத்திரை இன்று குஜராத் போய் சேர்ந்தது. அந்த மாநில முதல்வர் நரேந்திர மோடி ரத யாத்திரையை வரவேற்று அத்வானிக்கு வாழ்த்து தெரிவித்தார். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலமான குஜராத்தில் நல்ல செல்வாக்குடன் முதல்வர் நரேந்திர மோடி ஆட்சி நடத்துகிறார். பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படக்கூடும் என்று பாஜக வட்டாரத்தில் கருத்து உருவானதால் அத்வானி கோஷ்டியினருக்கும் நரேந்திர மோடி கோஷ்டியினருக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. இந்த நிலையில் கருப்பு பணத்தை எதிர்த்து ரத யாத்திரை நடத்தும் அத்வானி இன்று குஜராத் சென்றார். நரேந்திர மோடியும் ஏராளமான பாஜகவினரும் வாதி என்ற இடத்தில் ரத யாத்திரையை வரவேற்றனர். இன்று மாலையில் சூரத் நகரில் அத்வானியும் நரேந்திர மோடியும் ஒரே மேடையில் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார்கள். லஞ்சம் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க மத்திய அரசு ஆர்வம் காட்டவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் கட்சிகளும் தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்களும் தங்கள் தேர்தல் செலவினங்கள் குறித்து முறையான கணக்குகளை தருவதில்லை என்று அவர் ஒரு பேட்டியில் குற்றம் சாட்டியுள்ளார். கோடிக்கணக்கில் பணம் செலவிட்டு பதவிக்கு வருகிற ஒருவர் பதவியை வைத்து எந்த வகையில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற வழியை தேடுவதிலேயே நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்றும் குரேஷி குற்றம் சாட்டினார். தேர்தலில் பணம் கொடுப்பது, இலவசங்கள் அளிப்பது ஆகியவற்றை தடுக்க எந்த அரசியல் கட்சியும் ஆர்வம் காட்டவில்லை, அரசும் அக்கறை எடுக்கவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை மற்றும் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் இந்த ஆண்டு பருவமழை குறித்த காலத்திற்கு முன்பாகவே தொடங்கி பரவலாக பெய்து வருகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவை நிரம்பி வழிகின்றன. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள் நிரம்பியதால் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 42,390 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையில் இருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் நீர்மட்டம் 100 அடியாக உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு பெய்து வரும் பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக 29% அதிகமாக பெய்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இன்று நடைபெற்றது.
வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை புதிதாக சேர்க்கவோ அல்லது நீக்கவோ, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சுய வாக்காளர் பட்டியலில் புதிதாக தங்கள் பெயர்களை சேர்க்க விரும்புவோர்கள் மற்றும் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க விரும்புவோருக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று அந்தந்த பகுதி வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் விண்ணப்பங்களை வாங்கி ஆர்வமுடன் பூர்த்தி செய்து கொடுத்தனர். 18 வயது நிரம்பியவர்கள் தங்களது பெயரை பதிவு செய்யலாம் என்றும், இந்த முகாமை தவறவிட்டவர்கள் வரும் 8ஆம் தேதி பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் மாவட்ட, ஒன்றிய, நகர கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி, கோவை மாநகர் மாவட்டம் வடக்கு, தெற்கு மற்றும் திருப்பூர் வடக்கு, தெற்கு ஆகிய 6 மாவட்டங்களில் மாவட்ட கழக செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை கழக செயலாளர் பார்த்தசாரதி, மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் உட்பட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானதா? அணு விஞ்ஞானிகளுடன் அப்துல் கலாம் ஆலோசனை. பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் பலி. போட்டி போட்டு வாகனம் ஓட்டியதால் நடந்த துயர சம்பவம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.